அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, தூதுவளை துவையல் தாங்க செய்ய போகிறேன். இந்த தூதுவளை துவையல் இந்த மாதிரி கிளைமேட்டில், இந்த மார்கழி மாதம் அந்த குளிர் நேரத்தில் அப்பப்போ அடிக்கடி எடுத்து சாப்பிட்ணுங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. நான் 1 ஸ்பூன் கடலைப்பயிறு சேர்த்துறேன். அதோட 1 ஸ்பூன் நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துடலாம். 4 வரமிளகாய் நான் அதோடு சேர்த்துலங்க. சேர்த்துட்டு எல்லாம் பொன்னிறமாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். கருக விட்டுறாத லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொன்னிறமாக வறுத்துடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நான் வந்து ஆற வச்சுட்டு போகிறேங்க. இப்போ ஆறுறதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அதோட 3 நெல்லிக்காய் நான் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எடுத்து அந்த 3 நெல்லிக்காயும் நான் வந்து கட் பண்ணி அதோடு சேர்த்துட்றேன். இந்த தூதுவளை கீரையோடு இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏலாம் அதில் அதிகமாக இருக்குது. எல்லா சத்துக்களும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க. ஓகே, ஒரு 7 பூண்டு பல் நான் அதோடு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை அதோடு போட்டுடலாம். போட்டுட்டு 1 கப்பு அளவுக்கு இருக்குங்க தூதுவளை கீரையை நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் முள்ளுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் எடுத்து அதோடு ஆட் பண்ணிடுறேன். கீரையை போட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு இருக்குங்க. இந்த 4 பல்லு தான் இருக்கும் தேங்காய். நீட்டாக 4 சில்லு இருக்குங்க. அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. இந்த தூதுவளை கீரையில் அவ்வளோ தூரம் மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உங்களுக்கு இருமல், சளி, இந்த வாதம், பித்தம் எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணும். நம்ம இதை மாதிரி அடிக்கடி ஒரு 48 நாள்கள் கூட சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லா நோய்களும் உங்களுக்கு வந்து சரி பண்ணுங்க. உங்களுக்கு சுகர் பேஷண்ட்லாம் இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்ணும். இந்த கீரையோட நெல்லிக்காய், கருவேப்பிலை எல்லாமே நான் ஆட் பண்ணி அதனால தான் செஞ்சுருக்கேன். விட்டமின்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நான் கொஞ்சமாக கூடுதலாகவே நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகுளுத்த பருப்பு, கருவேப்பிலை போட்டுறேன். நல்லா பொரிஞ்சும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் நம்ம வந்து கில்லாமல் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம அந்த பொடியில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கொடுக்க முடியாதுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து அரைச்சி வச்சுருந்த சட்னி எடுத்து அதோடு ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிட்டு இருக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது கைவிடாத எல்லாத்தையும் கலந்துகிட்டே இருக்கலாம். இது நம்ம அப்படியே ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. சூடான சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே நம்ம சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாத. இந்த மாதிரி கிளைமேட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் மூக்கில் நீர் வடியுங்க. அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் நம்ம. ஓகே, நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். சூடான சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோது விரும்பி சாப்பிட்ருவாங்க. புளிப்பு, காரம் இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.